ஹலோ கைஸ், இன்றைக்கி சிம்பிளான இட்லி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிறுபருப்பு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் சிறுபருப்பு வந்து ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் இந்த சிறுபருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, பூண்டு 4 பூண்டு போட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணி குக்கர் மூடி விசில் போடுங்க. விசில் ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் விட்டு ஸ்ட்ரீம் நல்லா போனதுக்கப்புறம் இறக்கி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மசஞ்சு விட்டுக்கோங்க. தென் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதக்கிட்ட பேர் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தால பருப்பு, ஸோ அந்த பருப்பு எடுத்து அப்படியே வந்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா தண்ணி அந்த அலசியும் குக்கருக்கு அலசியும் ஊற்றிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. 10 மினிட்ஸ் கொதிச்சுட்டு போய் நல்லா கொதிச்சிடும். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு நீங்கள் வந்து இறக்கிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இட்லிக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.